மகாநதி சீரியல்ல லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்கிற காவேரி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கூல், காலேஜ் டாப்பரா இருந்தவங்க, ஐடில நல்ல சேலரிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, எப்படி இந்த சீரியல், சினிமா அப்படின்னு சொல்லிட்டு மீடியா ஃபீல்டுக்குள்ளாடி வந்தாங்க அப்படின்றத முழுசா நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகாநதி காவேரியோட உண்மையான பேர் வந்து லக்ஷ்மி பிரியா. இவங்க ஒரு பக்காவான சென்னை பொண்ணு. சென்னையில் தான் அக்டோபர் 11, 1993 பிறந்திருக்காங்க. இவங்க அங்கே தான் ஸ்கூலும் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் என்ஜினியரிங்கும் முடிச்சிருக்காங்க. அவங்க வீட்டில் மீடியா அப்படின்றது வந்து சுத்தமாக பிடிக்காது. அதுவும் சொந்தக்காரங்களுக்கு ரொம்பவே பயப்படுற அம்மா அப்பா. அதனால மீடியா ஃபீல்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு யூகேஜி படிக்கிறதுலேருந்தே மீடியாவில் தான் வரணும் அப்படின்றது ஒரு ஆசை. ஏன்னா வாலி, குஷி அப்படின்ற படத்தை தான் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏன் இவங்கள இன்னும் மீடியாவில் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, இவங்க ரொம்பவே படிப்ஸாக இருந்திருக்காங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸோ கல்ச்சுரல்ஸோ எதுலேயுமே கலந்துக்கிறது கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி படிப்பு தான். ஏன்னா இவங்க ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் டாப்பராக இருந்திருக்காங்க. அதுவும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணுறதுல கை தேர்ந்தவங்களாம். ஏன்னா காலேஜ் படிக்கிறதுலேருந்தே அவங்களுக்கு அது இஷ்டம் இருந்ததுனால நல்லா எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நல்லாவே படிச்சிருக்காங்க. அதனால ஒரு ஐடி கம்பெனியில் ஜாபும் கிடச்சிருக்கு. கை நிறைய சம்பளம், அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒர்க்குன்னு தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு மாடலிங்கும் இன்னொரு சைடு பிடிக்கும். அதனால வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு தெரியாமல் சைட் பை சைடாக அவங்க வந்து மாடலிங்கும் சரி டான்ஸும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ மாடலிங் போகிறது, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை நகர்ந்துட்டு இருக்கும்போது தான் ஐடி கம்பெனியில் இன்னொருத்தவங்க சொல்கிறது தானே நம்ம வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு வந்திருக்கு அவங்களுக்கு. அதனால அந்த வேலையை விட்டுட்டு மாடலிங்லேயே நம்ம இறங்கிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு வீட்டுக்கே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு 3 டேஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வருது. பன்னிக்குட்டி அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறதுக்காக. அவங்களுக்கு எதுவுமே வீட்டில் சொல்லாமல் தனி ஆளாக கிளம்பி அந்த ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கே போயிருக்காங்க. ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு போன அப்புறம் தான் இவங்களுடைய ரோல் என்னதுன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த டீம் மொத்தமுமே இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த படத்தில் நடிக்கிற கருணாகரன், இவங்களுக்கு ஜோடியாக நடித்தவர் வந்து நமக்கு ஒரு கிஸ்ஸிங் சீன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க காலையிலேருந்தே ரொம்பவே பயந்துருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங்க்கு வந்திருக்காங்க அப்படின்றது அவங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது. தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சீனெல்லாம் வரும்போது கண்டிப்பாக அந்த சொந்தக்காரங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க வந்து ஏற்றி விட்டுருவாங்க. எனக்கு இந்த மீடியா லைஃபுக்கே வந்து முற்றுப்புள்ளி வச்சுருவாங்களோ அப்படின்னு பயந்துருக்காங்க. அதுவும் அந்த மாதிரி ஒரு சீன்லலாம் நான் நடிக்கணும்னு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி அன்னைக்கு ஃபுல்லாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் டேரக்டர் வந்த அப்புறம் தான் இல்லை அப்படியெல்லாம் ஒரு சீனெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து நிம்மதியே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க வந்து தொடர்ந்து ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காங்க. ட்ரிப் அப்படின்ற ஒரு படத்தில் சுனேனா கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஒரு சின்ன கேரக்டர் ரோலாக இருந்தாலும் வந்து நல்லாவே நடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் மகாநதி காவேரியை பார்க்குறதுக்கு சுனேனா மாதிரியே இருக்குது அப்படின்றதான் அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் அப்படி தோணுது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க 5க்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்த 10 தலை படத்தில் கூட ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க 3 சீரியல்ஸில் நடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி மகாநதி அவங்களுடைய ஃபஸ்ட்டு சீரியல் கிடையாது. மாங்கல்ய தோஷம் அப்படின்னு கலர்ஸ் தமிழில் ஒரு சீரியல் வந்துச்சு. அந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி மலையாளத்தில் சந்திரகாந்தம் அப்படின்ற ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய சீரீஸ்லேயும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. ஆட் ஃபிலிம் எல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறதா இருந்தாலும் சரி, மாடலிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கிறதுனாலையும் இந்த ஐடி ஃபீல்ட்லேருந்து கை நிறைய வாங்கின சம்பளத்தை விட்டுட்டு வந்த அப்படின்ற எந்த ரெக்ரெட்டும் இல்லாமல் தான் இருக்காங்க. அதே மாதிரி சொல்லப்போனால் இவங்களுக்கு ஃபிட்னஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. மாடலிங் துறையில் வந்து அவங்க வரும்போது கண்டிப்பாக ஒல்லியாக இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தில் தான் முதல்ல அவங்க ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே பிடிச்சி ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போவும் அவங்க அப்பப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்களுடைய ஜிம் ரொட்டீனை வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே ஒரு பையன் கூட டேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு லவ் மேரேஜ் அப்படின்ற லெவலுக்கு வந்து போகவே இல்லை. அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்போவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இவ எந்த கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மகாநதி சீரியல்லாம் நடித்த அப்புறம், அதுவும் அவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு
ஒரு நிம்மதியே வந்திருக்கு. ஓகே, இவ கரெக்டான ஒரு பாதையில தான் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க மிஸ் மிராக்கி அப்படின்ற அழகி பட்டமும் 2018ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க மகாநதி சீரியலில் நம்ம பார்க்குறோம் காவேரியா எப்படி நடிக்கிறாங்க. ஒரு போல்டான கேரக்டரா வீட்டுக்காக நிற்கிற ஒரு பொண்ணா எவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க அப்படின்றத பார்த்துப்போம். அவங்களும் ரியல் லைஃப்லையும் அவங்க ஒரு போல்டான கேரக்டராக தான் இருக்காங்க. ரைட்டுனா ரைட்டு அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரியல் லைஃப்லையும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க மாடலிங் எல்லாம் வரதுக்கு முன்னாடி டிக்டாக் டப் ஸ்மாஷ் எல்லாமே பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அது அவங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. ஒரு போல்டான ஒரு பொண்ணா ஸ்கூல் காலேஜ் டாப்பராக இருந்தாலுமே அவங்க வந்து ஒரு மாடலிங்கில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இவங்களுக்கும் ரிஜெக்ஷன் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல இருந்திருக்கு. அதுலேயும் முக்கியமாக தமிழ் பொண்ணு தமிழ் பேசுகிறாங்க அப்படின்றதுக்காகவே ரிஜெக்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. இவங்க மகாநதி சீரியலில் காவேரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேருக்கு காவேரியா லக்ஷ்மி பிரியாவோ பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி எத்தனை பேர் காவேரியோட ஃபேன்ஸாக இருக்கீங்க, இல்லை ரியல் லைஃப்பில் அவங்க இருக்கிறத பார்த்து தான் எங்களுக்கு லக்ஷ்மி பிரியாவாக தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி காவேரியை பிடிச்சவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.